வணக்கம். நம்ம 25, 26 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துடுங்க. நம்ம தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது 48 பேர் கொடுத்தாங்க. நம்ம அது ஒரு 2 days முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அந்த 48 பேரில் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பேர் என்ன, அவர் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஆகஸ்ட் 23 இந்தியன் ஸ்பேஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்திய விண்வெளி நாள். அது ஏன் குறிப்பாக ஆகஸ்ட் 23 செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 23 அப்போ தான் நம்ம சந்திராயன் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணோம். 2023 ஆகஸ்ட் 23 சந்திராயன் 3 நம்ம விக்ரம் லேண்டர் அப்படின்ற அந்த லேண்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக மூனோட சவுத் போல் தென் துருவத்தில் லான்ச் பண்ணோம். அதனால அதோட நினைவாக தான் நம்ம ஆகஸ்ட் 23 இந்தியன் ஸ்பேஸ் டே, இந்திய விண்வெளி நாளாக வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்மளோட பிரதமர் பிரைவேட் செக்டாரை சேர்ந்த நிறைய விண்வெளி கம்பெனி நம்ம அலோவ் பண்ணிட்டோம். பிரைவேட் செக்டாரை அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணி நிறைய மோட்டிவேட் பண்ணியிருந்தார் நம்மளோட பிரதமர். இன்னொன்று என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிரைவேட் செக்டார் கம்பெனி நாங்கள் ஸ்பேஸில் போய் ட்ரக்ஸ் எல்லாம் செய்ய போகிறோம், பார்மக்யூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் அதெல்லாம் எர்த்தில் பண்ணால் நிறைய என்விரான்மெண்ட்டுக்கு கேடு விளையும், நாங்கள் ஸ்பேஸில் போய் ட்ரக் ரிசர்ச் பண்ண போகிறோம், மருந்து தயார் பண்ண போகிறோம்னு சொல்லி ரொம்ப தொலைநோக்கான ஒரு திட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. நம்மளோட பிரதமரும் அதை என்கரேஜ் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டையும் நம்ம பார்த்துடலாம். அக்னிகூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது ஒரு ஸ்பேஸில் இயங்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. இது ஹைதராபாத்தை மையப்படுத்திய ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விக்ரம்னு சொல்லி ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. இது லாஸ்ட் மந்த் நடந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். கிளாஸ்லேயும் நம்ம சொல்லியிருப்போம். இதையும் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி லான்ச்டு சேட்டலைட் நேம் விக்ரம். யார் பண்ணானா அக்னிகூல். அவங்களோட பேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் செக்டாரோட லான்ச்சு. அடுத்தடுத்து நிறைய ஸ்பேஸ் செக்டார் கம்பெனிஸ் எமர்ஜ் ஆகிட்டு வருது. சரி, ஓகே. அடுத்த டாபிக், நம்ம தமிழக வெற்றி கழகம் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ ஒரு முன்னோட்டமாக ஒரு ஸ்கீம், அன்னபூர்ணி சூப்பர் 6 ஸ்கீம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பட்ஜெட் தாக்குதல் நடக்கும்போதே சொல்லியிருக்காங்க. இது 2027 பொங்கலில் லான்ச் ஆக போகுது. மொத்த எஸ்டிமேட்டட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4000 கோடி. இப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் நீங்கள் வாங்குற வரைக்கும் அரசாங்கம் அந்த காசை நீங்கள் கை காசு போட்டு வாங்கிடுவீங்க. வாங்கின பக்கம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசை டெபாசிட் பண்ணிடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குறீங்கன்னா முதல் 3 சிலிண்டருக்கு அந்த 1000 ரூபாய் கவர்மெண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, நீங்கள் உங்களோட இன்கம் லிமிட் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் ஒரு வருடத்திற்கு. அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி மிடில் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், சிறு குறு விவசாயிகளும் இதுக்கு எலிஜிபிள், இந்த ஸ்கீமில் எலிஜிபிள். ஆனால் நீங்கள் 3 சிலிண்டர் வரைக்கும் தான் இந்த மானியத்தை கவர்மெண்ட்டு கொடுக்கும். அதுக்கு மேலே கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்லாக உங்களோட கை காசு, நீங்கள் தான் போட்டு வாங்கணும். இதில் கூட நீங்கள் கை காசை போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த 1000 ரூபாய் சிலிண்டருக்கு நீங்கள் செலவு பண்ண காசை திரும்ப உங்களுக்கு போட்டு விடுவாங்க. சரி, ஓகே. இது அன்னபூர்ணி சூப்பர் 6 ஸ்கீம். இப்போதைக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. வாக்குறுதி 6 சிலிண்டரு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். இதுக்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு 4000 கோடி செலவாகுது. அடுத்து வெற்றி பயணம். ஆல்ரெடி விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சியில் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயிட் போர்டு பஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் ஃப்ரீ கிடையாது, அது பெய்டு. அதேமாரி டீலக்ஸ் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, இதெல்லாம் எக்ஸ்பிரஸ்ஸு, இதிலெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து தான் ட்ராவல் பண்ணணும், விமானம் இருந்தாலும் சரி. முன்னாடி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விடியல் பயணத்தை வெற்றி பயணம்னு சொல்லி மாற்றி இதில் எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் பஸ் எல்லாம் விமன் இனிமேல் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம்.
டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவலும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு ஆகக்கூடிய அடிஷ்னல் செலவு பார்த்தீங்கன்னா 1600 கோடி நம்மளுக்கு அடிஷ்னலாக செலவாக போகுது. ஆல்ரெடி விடியல் பயணத்துக்கு 2400 கோடி செலவாயிட்டு இருந்துச்சு. இப்போ இது ஒரு அடிஷ்னல் 1600 கோடினா 4000 to 5000 கோடி வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு அரசாங்கம் பட்ஜெட்லேருந்து ஒதுக்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது, லாஸ் மேக் பண்ணக்கூடிய ஒரு பாடியாக இருக்குது. இதில் அடிஷ்னலாக பெண்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம டிரைவர் கண்டக்டர் சம்பளத்துக்கே வந்து கவர்மெண்ட் தான் ஃபண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நிறைய ஒழுங்காக நீங்கள் சேலரி போடலன்னா டிரைவர் கண்டக்டர் வில்லிங்காக வரமாட்டாங்க. அவங்க வில்லிங்காக வரலன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் நிறைவேற்றவே முடியாது. ஸ்கீமை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து அவங்களுக்கான சேலரியை கவர்மெண்ட் தன்னோட பாக்கெட்லேருந்து கொடுத்துடணும். அது கரெக்டாக ஃப்ளோ ஆனால் தான் ஸ்கீமை வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். எந்த அளவுக்கு அது போகுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து டிஎன் அறிவு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணார். நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் அறிவு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அறிவு அப்படின்னா ஏ அனலிட்டிக்கல், ஆர் ரீசனிங், ஐனா இன்னோவேஷன், வி வந்து வெஞ்சர், யூ வந்து அப்ஸ்கில்லிங். சார் இது 3 பிரிவாக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், இந்த 1வது to 5வது படிக்கிற பசங்களுக்கு ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க. எதை பற்றின ஃபவுண்டேஷன் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏஐ, அதுக்கப்புறம் வந்து ரொபாட்டிக்ஸு, இந்த மாதிரி அப்கமிங் ஃபீல்டு, நல்ல ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஃபீல்டு பற்றின அடிப்படை அறிவை வந்து 1வதுலேருந்து 5வது படிக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி, 6 to 8வது படிக்கிறவங்களுக்கு டிஸ்கவரி அப்படின்னா முதல்ல 1 to 5வது என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. 6 to 8 இருக்கிறதுல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருது அப்படின்றத உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கைட் பண்ணும். அது டிஸ்கவரி. அதுக்கப்புறம் 9வது to 12 எட்ஜ் அப்படின்னா என்னன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச துறையில் நீங்கள் உச்சத்தை அடையணும். அது 9வது to 12வது போகும்போது உங்களுக்கு அந்த துறையில் உச்சத்தை அடைகிறதுக்கான பயிற்சியை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அறிவு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஸ்கீம் இன்னும் லான்ச் ஆகுது, நடைமுறைக்கு வரும்போது இதில் என்ன எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து அவரே இன்னும் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறதா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த ஸ்கூல்லலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ண போகிறாங்க. நல்ல அந்த இது டர்ஃபு லே பண்ணுறது, அத்லெட்டிக்ஸு ரன்னர் இது கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஃபுட்பால் கோர்ட்டு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரி ஒரு 50 ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா டெவலப் பண்ணி விட போகிறாங்க. அந்த ஸ்கூல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூலில் படித்தா அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா ஷைன் ஆவான்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வேலம்மாள் ஸ்கூல் போனால் செஸ்ஸு நல்லா விளாட்லாம், பிரக்னானந்தாலாம் அங்கே தான் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு 50 ஸ்கூலை வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கூல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் மையப்புள்ளியாக இருக்கும். உங்கள் பசங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமாக சொல்லியிருக்காரு. இது வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம ஒலிம்பிக்கு, காமன்வெல்த்தெல்லாம் இந்தியாவில் கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கான முன்னோட்டமாக வந்து எல்லா ஸ்டேட்டுமே ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறத ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் நீங்கள் யங்ஸ்டர்ஸை இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கிட்டேருந்து காப்பாற்றணும். அது நம்ம பேரண்ட்டாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அவங்களோட மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு யங்ஸ்டரையும் சோசியல் மீடியாக்கிட்டேருந்தும் ட்ரக்ஸுக்கிட்டேருந்தும் காப்பாற்ற வேண்டியது. இதில் போய் மாட்டிக்கினாங்கன்னா அவங்க வாழ்க்கையை மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ அதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் டைவெர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கொடுக்குற அந்த டிசிப்ளின், அந்த என்ஜாய்மெண்ட்டில் சோஷியல் மீடியா பக்கம் அவங்க கொஞ்சம் போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் வந்து முக்கியமான காரணம் ஸ்போர்ட்ஸை தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. அடுத்து ஓடி விளையாடு ஸ்கீம். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அறிவு இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி கொடுக்குதான்னு தெரியாது அந்த ஸ்கீம்லாம். இந்த ஸ்கீம் வந்து கேட்டவுடனே ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு.
ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து வாரத்துக்கு ஒரு பிடி பீரியட், இப்போ நான் படிக்கிற காலத்திலாம் வந்து பெர் வீக்குக்கு ஒரே ஒரு பிடி பீரியட் தான். அதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீரியடே 40 நிமிஷம் தான் இருக்கும். அதில் ஒரு 30 நிமிஷத்துக்கு கல் பொறுக்க விடுவாங்க, கிரவுண்டில் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கணும் அப்படின்னு. அடுத்த 1/4 மணி நேரத்துக்கு அசம்பிள் ஆகிறதுக்குள்ளே சரியாக போயிடும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் கொக்கோவோ வேறு ஏதோ ஒரு சின்ன கேமோ விளாடுவோம், அவ்வளோதான். இது வாரத்துக்கு இந்த 1/4 மணி நேரம் தான் பிடி பீரியட்னே வந்து விடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி விளையாடு திட்டமில் ஒரு நாளைக்கு ஒரு பிடி பீரியட், டெய்லி கம்பல்சரி ஒரு பிடி பீரியட் இருக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வராங்க. இதுவும் நல்ல விஷயம். இதை மார்னிங்கே பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு பீரியடோ செகண்ட் பீரியடோ அந்த இல்லையா, மதியம் ஆஃப்டர் லஞ்சு சாப்பிட்டக்கப்புறம் ஒரு தூக்கம் மிதப்பு வரும். அந்த டைமில் நீங்கள் பிடி பீரியடுக்கு அமிச்சிங்கன்னா அதை விளையாடிட்டு பசங்க அடுத்து 3 மணி செஷன், அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது 2 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது 2:30க்கு ஒரு பிடி பீரியட் முடிஞ்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயில் இல்லாத கொஞ்சம் எந்த மாதிரி விளையாட்டு அப்படின்னு சொல்லி இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதேமாரி பிடி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதில் மெடிடேஷனும் சொல்லித்தர விஷயங்கள் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மெடிடேஷன்ன்றது வந்து உங்கள் மைண்டை வந்து செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளோட தாட்ஸை நம்மளே அப்சர்வ் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேம்படுத்தப்பட்ட மனிதராக மாற்றுறதுக்கு மெடிடேஷன் யூஸ் ஆகும். பட் இப்போ பிடி பீரியடில் அதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல எஜுகேஷனிஸ்ட் நிறைய பேர் வந்து இதை சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு முக்கியமாக ஒரு புது அவார்டு வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க, இணைய தமிழ் செம்மல் அவார்டு. இதையும் நம்ம திரு ராஜ்மோகன் அவர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இணைய தமிழ் செம்மல் அவார்டு அப்படின்னா இன்டர்நெட்டில் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் யார் வந்து தமிழை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு இந்த அவார்டு கொடுக்க போகிறாங்க. இதுக்கு பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து பரிசு தொகையாக கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூட சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு தமிழாசிரியர் ஒருத்தர் வந்து இந்த நேம் போர்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டோட நேம் போர்டு, கவர்மெண்ட்டே வச்சிருக்கக்கூடிய பதாகைகள் அதெல்லாம் படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை சொல்லிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி தமிழை ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த தமிழையா மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் மாதிரி ஆன்லைனில் தமிழ் ப்ரொமோட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தேர்ந்தெடுத்து இந்த இணைய தமிழ் செம்மல் விருதுன்னு கொடுத்து 25,000 ரூபாய் பரிசு தொகை அவங்களுக்கு அரசு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல திட்டம். ஆன்லைனில் தமிழ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனால் இது கொடுக்கக்கூடிய பரிசு தொகை ரொம்ப குறைவு. 25,000 ரூபாய் தொகைன்றது ரொம்ப கம்மி. அது மோட்டிவேட் பண்ணாது யாரையும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது போயிடலாம். ஸோ இதுதான் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிடுறேன், அப்படியே கேட்டுக்குங்க. முதல்ல வந்து இந்திய விண்வெளி நாள் ஆகஸ்ட் 23. ஏன் ஆகஸ்ட் 23னா நம்ம விக்ரம் லேண்டர் சந்திராயன் 3 மூலமாக அதை ஆகஸ்ட் 23 2023 தான் லான்ச் பண்ணுறோம். அதனால அந்த டேல நம்ம இந்திய விண்வெளி நாளை கொண்டாடுறோம். அடுத்து அன்னபூர்ணி சூப்பர் 6 ஸ்கீம். இது வந்து என்னன்னா 6 சிலிண்டர் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி. ஆனால் இப்போதைக்கு 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பொங்கல் 2027. மொத்த பட்ஜெட் 4000 கோடி. இது 3 சிலிண்டர் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த காஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடும். இப்போதைக்கு 3 சிலிண்டர். எலிஜிபிலிட்டி ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து வெற்றி பயணம் ஸ்கீம் வந்து தொடங்குது. விமன் வந்து இனிமேல் டீலக்ஸ் பஸ்ஸு, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுலேயும் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிற பஸ்ஸஸ்லேயும் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். இதோட அடிஷ்னல் காஸ்ட்டு 1600 கோடி. அடுத்து டிஎன் அறிவு ஃப்ரேம் ஒர்க் 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஃபவுண்டேஷன் கிளாஸ் 1 to 5, அதுக்கப்புறம் டிஸ்கவரி 6 to 8, எட்ஜி வந்து 9 to 12. இது என்ன ஏதுன்றதை நான் முழுசாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் 50 ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ண போகிறாங்க. ஓடி விளையாடு ஸ்கீம், ஒரு நாளைக்கு ஒரு பிடி பீரியடு. இணைய தமிழ் செம்மல் அவார்டு 25,000 ரூபாய் கேஷ் ப்ரைஸ். இன்டர்நெட்டில் தமிழை ப்ரொமோட் பண்ணுற நபர்களுக்காக. இவ்வளோதான். இதெல்லாம் இன்னியோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸு. டெய்லி நம்ம கிளாஸஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது அப்டேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே கேட்ட கொஸ்டினுக்கு ஒழுங்காக ஆன்சர் பண்ணிவிட்டு இல்லையா நெட்டில் பார்த்தாவது ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். தேங்க்யூ.